இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். நம்ம இந்த மார்கழி மாதம் பிறந்ததுலேருந்து மார்கழி மாதத்தின் சிறப்பாகிய திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள் ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்கு பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சி பாடல். ஞானியார் சுவாமிகள், ஞானியார் மடத்தின் 24வது மடாதிபதியாக இருந்த ஞானியார் சுவாமிகள் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி சிறப்பித்து பாடிய பாடல்கள். அதை பார்த்துட்ருக்கோம். இப்போவும் 24வது பாடல் பார்க்க போகிறோம். திருப்பாவையினுடைய 24வது பாடல். திருவெம்பாவையில் மாணிக்க வாசக பெருந்தகை 20வது பாடல், கடைசி பாடலில் நிறைய போற்றி, அதாவது இறைவன் என்னென்ன லீலைகள் பண்ணாரோ அப்படிப்பட்ட இறைவனின் திருவடிகள் போற்றி அப்படின்ற மாதிரி நம்முடைய ஆரம்பத்துக்கு காரணமாக இருக்கிற அந்த இறைவன் தான் நம்முடைய முக்தி நெறிக்கும் காரணமாக இருக்கிறாரு. அவருடைய திருவடிகள் போற்றி போற்றி அப்படின்னு 20வது பாடலில் பாடுவார். அது போல் இங்கே ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணுறாங்க, 24வது பாடலில் திருமாலுடைய சில திருவிளையாடல்களை, ஒரு பாடலில் அத்தனையும் சொல்ல முடியாது, ஏராளமான திருவிளையாடல்கள் பெருமான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் சில முக்கியமான திருவிளையாடல்களை சொல்கிறாங்க. சொல்லி அப்படியெல்லாம் செய்யக்கூடிய இறைவனுடைய திருவடிகளை போற்றி போற்றி வணங்குகிறோம் அப்படின்னு சொல்கிற முறையில் அமைந்திருக்க பாடல் இது. அன்றியு உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி. அன்றியு உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் அரங்கனை பார்த்து பாடுகிறார். இதில் ஒவ்வொரு வரியிலையும் ஒரு திருவிளையாடலை சொல்லியிருக்காங்க பாருங்கள். அன்றியு உலகம் அளந்தாய் அடி போற்றி. வாமன அவதாரத்தில் 3 அடி மண் கேட்டு இந்த உலகத்தை ஒரே அடியால் அளந்தாய். வானத்தை அளக்கிறது அடுத்தது 2வது அடி. முதல்ல என்ன அளந்தார், அன்று உலகம் அளந்தாய், ஒரே அடி. இந்த இவ்வளோ பெரிய பரந்த பூமியை நம்ம இங்கே பூமியை சுற்றி வரணும்னா முருகன் மயிலில் ஏறி சுற்றி வர்ற மாதிரி நாம் சுற்றி வந்து பார்த்தால் எவ்வளவு நேரம் இந்த பூமியை சுற்றணும் அப்படின்னு பாருங்கள். அதாவது இப்போ சில பேர் எவரெஸ்டில் ஏறினாங்க, சில பேர் நிலாவில் கால் வச்சாங்கன்ற மாதிரி உலகத்தை சுற்றியவர்கள் உலகத்தில் இருக்காங்க. அப்படியே இருந்தாலும் ஒரே நேரத்தில் முருகன் மாதிரி யாரும் சுற்றி வரல. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அவங்களுக்கு சாப்பாடு, இதர ஓய்வு எல்லாம் சேர்ந்து உலகத்தை சுற்றியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவர் ஒரே அடியால் இந்த உலகத்தை அளந்துட்டார். அவருக்கு ஒரு அடி தான் இந்த உலகம். இது மாதிரி ஏதாவது கதை இருக்கா? இல்லவே இல்லை. இப்போ பரமசிவன், அதாவது சைவ சமயத்தில் மாலையன் காணா பெரிய உருவமாக எடுத்தார் அப்படின்னு சைவ சமயம் சொல்லுது. திருமால் இப்படி 3 அடி மண் கேட்டு உலகத்தை ஓரடியால் அளந்தார்னு சொல்லு. எல்லாம் ஒன்று தான். ஆக அதாவது வடிவம் வேறு, பரம்பொருள் ஒன்று தான். அது பல வடிவங்களில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அருள் செய்யலாம், காட்சி கொடுக்கலாம், திருவிளையாடல்கள் பண்ணலாம். ஆனால் ரெண்டும் அதாவது ஒரே கருத்து. வானளாவி அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் இறைவன் நிறைஞ்சு நிற்கும் பொழுது தான் ஒரு அடியால் உலகத்தை அளக்க முடியும். அதுதான் அன்று உலகம் அளந்தாய் நின் அடி போற்றி. உன்னுடைய அப்படி ஒரு அடியால் அளந்த உன்னோட திருவடியோட பெருமை எவ்வளவு பெருசு.
அதுக்கு சொல்கிறதுக்கு ஈடு இணையே இல்லை. அப்பேற்பட்ட உன்னுடைய திருவடியை நாங்கள் வணங்குகிறோம். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இப்போது பெண்ணாசை காரணமாக எழுந்தது ஒரு காவியம்னா, மண்ணாசை காரணமாக எழுந்தது ஒரு காவியம்னா, ராமனுடைய சிறப்புகள், ராவண வதம் இதை சொல்லி காட்டுறதுக்காக எழுந்த காவியம் காவியம். இது பின்புலம்னு பார்த்தா, இதுக்கு முந்தின கதைன்னு பார்த்தா, ராவணன் திருமாலுடைய பக்தன் தான், வாயிற்காவலன் தான், துவாரபாலகராக இருந்தவன் தான். இருந்தாலும் இப்போ இந்த பிறவியில் அவனுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது திருமாலுடைய ஒரு கடமை. அதனால் என்ன பண்ணுறாரு, ராமனாக அவதாரம் பண்ணி தசரதனுடைய வேண்டுதலுக்கு பயன் இருக்கணும், அது கோசலையினுடைய தவத்துக்கு ஒரு பலன் இருக்கணும். அதனால் சீதாதேவி, லக்ஷ்மி தேவி சீதாதேவியாக வர்றாங்க. திருமால் இங்கே ராமராக வந்து இந்த திருவிளையாடலை நடத்துகிறாரு. ராவணனை சம்ஹாரம் பண்ணி அவனுக்கு தன்னோட பழைய இடத்துல போஸ்டிங் போடணும். அதுக்காக அந்த திருவிளையாடலை பண்ண போய் இலங்கையில் போய் போர் செய்து நீ ஜெயிச்சு ராவணனை வதம் பண்ணியே. அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடிகளை போற்றி வணங்குகிறோம், உன்னுடைய ஆற்றலை போற்றி வணங்குகிறோம். ராவணன் அவ்வளவு சிவனையே மயக்கக்கூடிய ஒரு பண்ணமைச்சவன், கையிலேயே தன்னோட தோளால் அசைச்சவன். அப்படிப்பட்ட ராவணனை இவர் ராமர் வதம் பண்ணுறாரு. அப்போது அப்பேற்பட்ட ஆற்றலுடைய உன்னை போற்றி வணங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சகடாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் கிருஷ்ணனை ஏதேதோ பண்ணணும்னு கம்சன் அனுப்பிய பல அசுரர்கள், அவங்கள எல்லாரையும் இந்த குழந்தை கிருஷ்ணன் விளையாட்டை துவம்சம் பண்ணுறார். அது மாதிரி வந்த சகடாசுரனை இவர் ஒரு உத விட்டார். அந்த சக்கரா உருண்டு போய் அழிஞ்சுது. அப்படி போன்ற சகடம் உதைத்தாய், உன்னுடைய திருவடிப்பட்டதுனால அந்த சகடாசுரன் நல்ல கதிக்கு தான் போவான். அப்படி ஒரு அசுரனை வதைத்து அவனுக்கு நல்கதி நல்கியவனுடைய புகழ் போற்றி. கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. ஒரு அசுரன் வரான், கன்று குட்டி வடிவில் வரான். அதாவது கண்ணன் ஆயர் குலத்தில் இருக்கார். இங்கே பசுக்கள் எக்கச்சக்கம், கன்றுகள் எக்கச்சக்கம். இப்போ ஒரு கன்று வந்ததுன்னா அது அசுரன்னு கண்டுபிடிக்கிறது கண்ணனுக்கு கஷ்டமாக இருக்குமா. அவர் கன்றுக்குட்டி வேஷத்தில் ஒரு அசுரன் வர்றான். அவன் பேர் வத்சாசுரன். அந்த வத்சாசுரன் வரும்பொழுது இந்த பக்கம் இன்னொரு அசுரனும் வர்றான். அவன் விளாமர வடிவில் வர்றான். கபித்தாசுரன் அவன் பேர். அந்த கபித்தாசுரனையும் அழிக்கணும், இந்த வத்சாசுரனையும் அழிக்கணும். கண்ணன் என்ன பண்ணார், வத்சாசுரன் கன்றுக்குட்டியை வடிவில் வந்தான்ல, அவனை தூக்கி சுழட்டி இந்த விளாமரமாக வந்தான்ல அந்த கபித்தாசுரன் மேலே அப்படி வீசி எறிஞ்சார். ஒருத்தர் அடிக்கணுன்னா தடியால் ஓங்கி ஒரு அடி அடித்தா அவங்க மேலே அது வலியாகி அவங்கள குறிப்பிட்ட இடத்துல அடித்தா அவங்க மரணம் இல்லையா. அதுபோல் இந்த கன்றுக்குட்டி வடிவில் வந்த அசுரனை தூக்கி சுழட்டி அடித்து அந்த விளாமர வடிவில் வந்த அந்த அசுரன் மேலே எரிஞ்சார். இந்த அசுரன் அந்த அசுரன் மேலே பட்டு 2 பேரும் அழிஞ்சாங்க. இது இப்போ சினிமாவில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவார், வில்லன் அனுப்புகிற ஆட்களை எல்லாம் அழிக்கணும்னா ஒரு ஆளை தூக்கி போட்டு இன்னொரு ஆள் மேலே போடுவார். இவரும் அடிபட்டு விழுந்துருவார், அவரும் அடிபட்டு விழுந்துடுவார். இது இப்போ இதையெல்லாம் பார்த்து காப்பி அடிக்கிறாங்க போல இருக்குது. இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமா? சாதாரண மக்களுக்கு இது சாத்தியம் இல்லை. அது அந்த வலிமையை காமிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் காமிக்கிறாங்க. ஏதோ திரைப்படத்தில் நடிப்பு. இவர் கண்ணன் அது மாதிரி பண்ணுறாரு. வத்சாசுரனை தூக்கி சுற்றி இந்த கபித்தாசுரனை அழிக்கிறாரு. அதை இந்த கதையில் பாவை பாடலில்
ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. அடுத்தது, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இதில் ஒரு கதையை வச்சுருக்காங்க. இவர் இருந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இந்த யதுகுலத்தை சேர்ந்தவர்கள், கண்ணனை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர்கள், கண்ணனுடைய தந்தையாக விளங்கும் நந்தகோபருடைய ஆட்சியின் கீழ் சுகமாக வளமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம பொங்கல்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறோம். விவசாயிகளுக்கு, மாடுகளுக்கு, எல்லாருக்கும் அந்த விளைச்சல் காரணமாக இறைவனுக்கு நன்றி சொல்லும் பாங்கில் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். புது நெல்லை எடுத்து அதை அறுவடை பண்ண நெல்லை குத்தி சமைச்சி பொங்கல் வைக்கிறதாக அந்த காலத்திலேருந்து ஒரு வழக்கு இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கேற்ற உள்டாவோட பொங்கல் பண்டிகை நடந்துகிட்ருக்கு. சில பண்டிகைகள் அந்த பழைய கலை இல்லை, ஆனால் கொண்டாடுறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடுற காலத்தில் ஒரு அடுப்பில் 11 படி அரிசி, சின்ன அடுப்பு பெரிய அடுப்புன்னு சொல்லுவாங்க, பெரிய அடுப்பில் 11 படி அரிசி போடுவாங்க, சின்ன அடுப்பில் 9 படி அரிசி போடுவாங்க. பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு பெரிய பாத்திரத்தில் வைப்பாங்க. இந்த 11ம் 9ம் சேர்ந்த அத்தனை சாதமும் பொங்கலும் அன்றைக்கே செலவு பண்ணி ஆகணும், அதில் மீதி வைக்கக்கூடாது. ஆனால் அந்த சாப்பாடு எப்படியோ நிறைய பேருக்கு கொடுப்பாங்க, செலவாயிடும். அந்த பாத்திரம் மீதி இருக்காது சாதம். அந்த அளவுக்கு வளமாக இருந்தது பொங்கல். ஒரு காலத்தில் மாடுகள் ஏராளம். அடுத்த நாள் பொங்கலும் அருமையாக இருக்கும். வீடே ஒரு மாதிரி கோலாகலமாக இருக்கும். அந்த 30 நாளும் வாசலில் கோலம் போடுறதும், பூசணிப்பூ சாணியை உருண்டையாக பண்ணி அதில் ஒரு பூசணிப்பூனுடைய இதழ்களை பிச்சு வச்சு அதுக்கும் மேலே இன்னொரு முழு பூவை நிற்க வச்சு ரொம்ப அழகாக இருக்கும், கலையாக இருக்கும். அதில் அந்த மாலையில், அதாவது அந்த சாணம் காயறப்போ அதை எடுத்து வரட்டியாக தட்டி வைப்போம். அந்த காஞ்ச வரட்டிகளை அந்த பொங்கல் அடுப்பில் போட்டு எரிப்போம். அதெல்லாம் ஒரு கலையான சுவையான பொங்கல் பண்டிகை. எங்களை பொறுத்த வரைக்கும் பொங்கல் வர்றது ஒரு பெரிய கொண்டாட்டம். ஆனால் இப்போது அப்படியெல்லாம் இல்லை. அதாவது எங்கேயும் ஊரில் இல்லை, எங்கள் வீட்டிலையே அந்த பழைய கலை, அந்த சந்தோஷம் இப்போ இல்லை. அது மாதிரி பொங்கல் மாதிரி இருக்குது. இது மாதிரி அவங்க தன்னோட விளைச்சலுக்கு கண்ணன் இருக்கிற பகுதியில் கண்ணனோடு சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த யாதவர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவேந்திரனுக்கு விழா எடுக்கணும், நன்றி சொல்லும்படியாக ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ கண்ணன் என்ன சொல்கிறாரு, தேவேந்திரனை பற்றி இவருக்கு தெரியும், அதனால் என்ன சொல்கிறாரு, இப்போ அவனுடைய கர்ப்பத்தை அழிக்கணும். அதுக்காக சரி, நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றான் தேவேந்திரன், அவனுக்கு போய் விழா எடுக்கிறீங்களே, எல்லாம் நம்ம மாடுகள் பூரா கோவர்த்தன மலையில் தானே மேயுது, அங்கே இருக்கிற பசுமையை கொண்டு தானே நாம் காய்கறி, கீரை, பழம், விளைச்சல் எல்லாமே, தண்ணி எல்லாமே நம்ம இந்த கோவர்த்தனகிரியிலேருந்து தானே அனுபவிக்கிறோம். அப்போது நீங்கள் தேவேந்திரனை கொண்டாடுறதுக்கு பதிலாக இந்த கோவர்த்தனகிரிக்கு நன்றி சொல்லலாமே. எல்லாம் கொடுக்கறது நம்ம உணவுப் பொருள் அத்தனையும், வாழறதுக்கு அத்தனை பொருள்களையும் நமக்கு கிடைக்க காரணமாக இருக்கிறது இந்த மலை தானே, இதை கொண்டாடுங்களேன், இதுக்கு நன்றி சொல்லுங்களேன் அப்படின்னு கண்ணன் கால் எடுத்து கொடுக்குறார். அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு மக்கள் என்ன பண்ணுறாங்க, கோவர்த்தனகிரிக்கு அந்த விழாவை படையெல்லாம் செய்கிறாங்க. இப்போ தேவேந்திரனுக்கு கோவம் வருது, ஆஹா எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம போச்சு, இந்த மக்கள் ரொம்ப திமிரு கொண்டு போய் ஒரு மலைக்கு எல்லாத்தையும் படைக்கிறாங்க, இவர்களுக்கு நான் துன்பம் கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு அங்கே கூப்பிட்டார். வாயுவை கூப்பிட்டாரு, காற்று கடவுளை கூப்பிட்டாரு, மழை கடவுளை கூப்பிட்டார். வாயு வர்ணன் எல்லாரும் தேவேந்திரனுக்கு கட்டுப்பட்டவங்க தானே அவங்களாம் தேவர்கள். அதனால் அவங்களாம் வந்து சொல்லுங்க அப்படின்னு நின்ன உடனே போ அந்த ஊரில் நல்லா காற்றடிக்கணும், இதுவரை இல்லாத அளவுக்கு மழை பெஞ்சி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தணும், அந்த மக்கள் அப்படி வருத்தப்படணும், துன்பப்படணும், போங்க அப்படின்னோடனே
அப்படி ஒரு காற்று அடிக்குது. அதுக்கப்புறம் அப்படி ஒரு மழை பெய்யுது. மக்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. மாடு கன்று மக்கள் எல்லாரும் வெள்ளத்தால் மழை நீரால் அவஸ்தைப்படுறாங்க. கண்ணனுக்கு எல்லாம் தெரியும். அவர் என்ன பண்ணார், பயப்படாதீங்க மக்களா, வாங்க நான் ஒரு கொடை பிடிக்கிறேன், அந்த கொடையில் வந்து நின்றுக்கோங்க. நாம் இப்போ மழை பெஞ்சால் கொடை பிடிக்கிறது நம்முடைய உடல்லையே பாதி பாகம் நனையும், கொஞ்சம்தான் காக்கும். அவர் ஒரு மிகப்பெரிய மலை கோவர்த்தனகிரி, அதை சுண்டு விரலால் தூக்கி அப்படி பிடிச்சாராம். அதுதான் கொடையாம். அவர் எதை கொடையாக பிடிக்கிறார் பாருங்கள், ஒரு மலையை கொடையாக பிடிக்கிறார். அந்த கொடையும் முழுசாக கையால் பிடிக்கலையாமா, சுண்டு விரலில் நிற்க வச்சாராம், மலை நின்று தான். அப்படி இந்த மக்களுக்காக மலையை குடையாக பிடித்த வண்ணனே கண்ணனே உன்னுடைய கடல் போற்றி. சாதாரண மக்கள் செய்யக்கூடிய செயலாக இது. அதுக்கப்புறம் தேவேந்திரன் தோற்று உண்மையை புரிஞ்சு கண்ணன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு எல்லாம் சமாதானமாயிடும். ஆனால் மக்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக கண்ணன் செய்த லீலை குன்று குடையாய் எடுத்த செயல். அதை சொல்லி ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க. கன்று குணிலா பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. மக்களை காக்கணுன்றது ஒரு குணம் இல்லையா? வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. பகைவர்களையெல்லாம் வெற்றியை பெறக்கூடிய, அவங்களுடைய அகங்காரத்தை கெடுக்கக்கூடிய, ஆணவத்தை அழிக்கக்கூடிய நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். என்னன்னைக்கும் உன்னை போற்றி பாடி பரவி உன்னுடைய திருப்பணிகளை செய்கிறதுக்காக நாங்கள் உன்னோட வாசலில் வந்து காத்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நீ எங்களுக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பாடிய அந்த பாடல் மிகவும் அருமையான பாடல். இந்த போற்றி பாடலை தினமும் சொல்லும் பொழுது இறைவனை போற்றி புகழும். இது மார்கழிக்கு மட்டும் அல்ல, 24வது நாள் மட்டும் இல்லை, நித்தம் இந்த பாடல்களை பாராயணம் பண்ணும் பொழுது இறைவனை நாம் வணங்கிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதை கடைப்பிடிக்கிறது அவங்கவுங்களுடைய தேவையையும் முயற்சியையும் பொறுத்தது. இப்போது அடுத்தது நம்ம திருவெம்பாவைக்கு வருவோம். திருவெம்பாவையில் மாணிக்க வாசகர் ஒரு அருமையான பாடல், ரொம்ப அழகான ஒரு விஷுவலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பாடல் இது. சிவன் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கார். சிவன் இருக்கிற இடத்துல சிவனை வணங்கக்கூடிய அன்பர்கள், பக்தர்கள், அடியார்கள் எப்படியெல்லாம் வணங்குறாங்க அப்படின்னு அப்படியே காட்சிப்படுத்துகிறார். ஒரு வீடியோ எடுத்து அல்லது ஒரு ஓவியம் வரைஞ்சி அதை ஒவ்வொரு சீனாக பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு அழகை இந்த பாடலில் கொடுத்துருக்கார். சிவன் அங்கே மோனத்தவத்தில் உட்கார்ந்துருக்கார். அந்த இடத்துல இந்த பாடலை அப்படியே கவனித்து பொறுமையாக கவனித்து பாருங்கள். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் தொன்றிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. என்னையும் ஆண்டு கொண்டு இங்கருள் புரியும் இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவபெருமான் மோனத்தவத்தில் உட்கார்ந்துருக்கார். அவர் இறைவனை வணங்கிறதுக்கு பல அடியார்களுடைய மனமும் பல பல பக்குவத்தில் பல பல வகையில் இருக்கும். ஒருத்தர் வணங்குற மாதிரியே இன்னொருத்தர் வணங்க மாட்டாங்க. இவங்களுடைய மனப்பக்குவம், மனப்பழக்கம் ஒரு மாதிரி இருக்கும். இவங்களோட இத்தனை பிறவிகளோட ஆற்றல் வேறு மாதிரி இருக்கும்.
ஒரு குழந்த 4 வயசு 5 வயசில் 1330 திருக்குறளையும் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில குழந்தைகள் நிறைய திருப்புகழை மனப்பாடம் பண்ணி சொல்லுது. ஒரு சில குழந்தைகள் சஷ்டி கவசம் முழுசையும் சொல்லுது. ஒரு சில குழந்தைகள் திருவாசகத்தை முழுசும் சொல்லுது. ஆனால் எல்லா குழந்தையும் சொல்லுமா? இல்லை. அதோட பக்குவம் வழி வழி வந்தது. இப்போ இருக்கிற மன முதிர்ச்சி, நினைவாற்றல், அவங்களுடைய சுற்றுச்சூழல் எல்லாம் பொறுத்து ஒவ்வொரு குழந்தை ஒரு ஒரு விஷயத்தில் ஆற்றல் மிகுந்து இருக்கலாம். எல்லாருக்கும் இருக்குமான்னா இல்லை. ஏன் இல்லைன்னா நோலார் பலர். வள்ளுவர் அழகாக அப்படியே வழுக்கலாக சொல்லிட்டார். நோற்பார் சிலர் நோலார் பலர் எல்லாத்துக்கும் நம்ம எடுத்து பொருத்திக்கலாம். அதுபோல் ஒரு சிலர் வீணை சின்ன வயசுலேருந்து வாசித்து பழகியிருக்காங்க. அவங்க அவங்க அப்பாவோ அம்மாவோ தாத்தா பாட்டியோ இன்னிசை வாசிச்சிருக்க அந்த வீணை வாசித்தவங்களாக இருப்பாங்க. வீட்டில் வீணை இருந்தால் சின்ன குழந்தைங்க கூட போய் அவங்க வாசிக்கிறப்போ அது எப்படின்னு கவனிக்கும், கற்றுக்கும். முன்னோர் செய்கிறத முன்னேறு போகிற வழி பின்னேர் அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி கூட உண்டு. முன்னாடி ஒருத்தர் போனாங்கன்னா அந்த பாதையில் பின்னாடி போகிறவங்களுக்கு பாதை சுலபமாக இருக்கும். இல்லாமையும் சில பேர் போகிறாங்க. அது அவங்களுடைய நுட்பமான ஆற்றல் காரணம், ஆர்வம் காரணமாக போகிறாங்க. ஒருமையுள் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து, அதுவும் ஒரு காரணமாக அமையலாம். இப்போ சில பேர் இறைவனை எப்படி வணங்குறாங்கன்னா, இன்னிசை இனிய ஓசை எழுப்புகிறாங்க. எதில்? வீணையில். வீணையில் இன்னிசை எழுப்பி இறைவனை பாடி பரவுறாங்க. கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தோன்னா இவங்க வீணை வாசிச்சிட்டு இருந்தாங்களா? இவங்க வீணையில் வாசிக்கிறாங்க, இறைவன் அப்படியே சொக்கி நிற்கிறார். இந்த பக்கம் திரும்பினா ஒருத்தர் யாழ் வாசிக்கிறாங்க. அவங்களுக்கு யாழ் பழக்கம். அந்த யாழ் இசை வழியால் இறைவனை வணங்குறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி கொஞ்சம் திரும்பினா ரிக்வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்களை எல்லாம் சொல்லி வணங்கிட்டு இருக்காங்க. வேதத்தில் இருக்கிற அத்தனை சொற்களும் முக்கியமான மந்திர சொற்கள். எதுவுமே வீண் கிடையாது. அந்த சில குறிப்பிட்ட பகுதிகளை எடுத்தால் அந்த உபதேசங்கள் முக்கிய கருத்துக்கள் ஆழமான அர்த்தமுள்ளவை. மந்திரங்கள் எல்லாமே பலிக்கக்கூடியவை. அந்த சொற்களை பயன்படுத்தும் பொழுது அந்த சொல்லோட பயன், ஒலியோட பயன் கட்டாயமாக கிடைச்சிடும். அதை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள பொறுத்து அதுக்கு இன்னும் வலிமை அதிகம். முறையோட கரெக்டாக சொல்லணும். அந்த மந்திர சொற்களை தப்பாக சொல்லிடக்கூடாது, அலட்சியமாக சொல்லிடக்கூடாது. அந்த ஆழ்ந்த பக்தியோட எண்ணெய் குவிஞ்சிருக்கணும். அந்த எண்ணெய் குவிதலோட அந்த மந்திர வார்த்தைகளை சுத்தமாக உச்சரிக்கிறப்போ பலன் கட்டாயமாக கிடைக்கும். அது மாதிரி ஒரு பக்கம் என்ன செய்கிறாங்க, ரிக்வேதத்தை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா தோத்திரம். அவங்கெல்லாம் பாடல்களை பாடி இறைவனை வணங்கிட்டு இருக்காங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, இது எதுவுமே செய்யலை, அப்படியே கையை கொத்திட்டு தன்னை மறந்த நிலையில் இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தொழுகை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு அதுதான் இதுவரை வழக்கம். இப்போ இறைவன் கிட்டக்க இருக்கார். தன்னுடைய மனசை இறைவனோட திருவடியில் வச்சுட்டு தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன செய்கிறாங்க, இது எல்லாத்துலேருந்தும் வித்தியாசம். அவங்க மனசில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அழுதுகிட்டே இருக்காங்க. திருவாசகத்தை எழுதிய மாணிக்க வாசக பெருந்தகை நிறைய அழுது தான் இறைவனை பார்த்தவர், அனுபவித்தவர். அது மாதிரி ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்காங்க சில பேர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையும் விட்டாங்க. இந்த வீணையாவது யாழாவது தோத்திரமாவது வேதமாவது வேறு எந்த வேலையும் செய்யலை, தொழவும் இல்லை அழவும் இல்லை. அப்படியே இறைவனை நினச்சாங்க. அணிலடை மெழுகாக உருகுனாங்க. தன்னை மறந்தாங்க. அப்படியே துவண்டு விழுந்துட்டாங்க. துவள்கையர் ஒரு பால். அவங்களுடைய பக்தி மன பக்குவம் அது மாதிரி
இறைவனை அடைஞ்சே தீரணும், இப்போவே வேணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால அவங்களால வேறு எதுவுமே செய்ய முடியல. அப்படியே துவள்றாங்க. தொழுகையர், அழுகையர், துவள்கையர் ஒரு பால். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்திங்கன்னா அப்படியே சிரசுக்கு மேலே கையை உயர்த்தி சென்னியில் அஞ்சலி கூப்பினர். இறைவா, உன்னை தவிர எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு இறைவனுடைய திருவடி நம்முடைய சிரசில் இருப்பதாக பாவிச்சு, இறைவன் ஒரு அடி நம்முடைய சிரசுக்கு மேலே ஒரு அடி தூரத்தில் உயரத்தில் இறைவன் நமக்கு கூடவே இருக்கிறதாக ஒரு பாவனை இருக்குது. எல்லா ஆன்மாவுக்கும் அப்படி இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இறைவனுக்கு தன்னுடைய இரு கரத்தையும் மேலே தூக்கி சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால். இப்போ அந்த காட்சி அப்படியே நினச்சி பாருங்கள். ஒரு பக்கம் வீணை வாசிக்கிறாங்க, ஒரு பக்கம் யாழ் வாசிக்கிறாங்க, ஒரு பக்கம் வேதம் படிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாடல்களை தோத்திரங்களை பாடுறாங்க. தோத்திரம்னா ஒரே ஒருத்தர் ஒரே ஒரு பாட்டு இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்ச தோத்திர பாடல்களை அவங்கவுங்க பாடிட்டு இருக்காங்க. துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் ஒரு பால், அழுகையர் ஒரு பால், துவள்கையர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால். அந்த இடம் எவ்வளவு இவ்வளவு இத்தனை அடியார்கள் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? இத்தனை அடியார்களுடைய மனப்பக்குவம் அப்படியே தெய்வீகம் நிறைஞ்சு இருக்கும் இல்லையா? இறைவன் மட்டும் இருக்கிறதே மிகப்பெரிய வரம். இத்தனை அடியார்களும் கூட இருக்காங்க. அதை விட என்ன வேணும்? இதை காட்சிப்படுத்தி இதை நீ விரும்புன்னு நமக்கு காமிக்கிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. இப்படி ஒரு சூழ்நிலையை நீ விரும்பு அப்படின்றதுக்கு தான் நீயும் அந்த இடத்துக்கு போ. எவ்வளவு ரம்யமான ஒரு இடம். இதை விட்டுட்டு இன்னொரு பாடலில் பாடுவார், தினைத்தனை தேன் இருக்கிற பூவுக்கு மேலே போய் சுற்றி சுற்றி வர்றியே, நினைக்கும் தோறும் காண்தோறும் பேசும் தோறும் கேட்கும் தோறும் எல்லா நேரமும் அனைத்து எலும்பு உள் நெக ஆனந்தத்தேன் சொரியும் இறைவன். அவனை போய் நீ அவங்கிட்ட போய் இந்த ரீங்காரத்தை பண்ணி தேன் எடுத்துக்கோ. ஏன்னா அது ஆனந்தத்தேன். நினச்சாலும் பார்த்தாலும் கேட்டாலும் பேசினாலும் சொரியும் ஆனந்தத்தேன். அப்போ அந்த தேனுடைய அளவு என்ன? அளவே சொல்ல முடியாது. அவ்வளோ தேன் இருக்கிற இடத்துக்கு நீ போ கொத்தும்பி அப்படின்னு பாடுவார் மாணிக்கவாசகர். அது மாதிரி இந்த சுவையான காட்சியை, இனிமையான காட்சியை, பக்குவப்பட்ட காட்சியை நமக்கு காமிக்கிறார். ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது நமக்கு அதில் ஒரு ஆசை வரும், இதை நாம் அனுபவித்தா தேவலாம் அப்படின்னு நினைப்போம். வேறு ஒன்றும் இல்லை, சாதாரணமாக மனுஷால் ஒரு பசங்க இன்னொரு பையனை பார்த்து இந்த ட்ரெஸ் எனக்கு போட்டால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி நான் ஒரு சைக்கிள் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நினைப்பான். பெண்கள்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி ஒரு ஆடை எடுக்கணும், இது மாதிரி நகை வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஒருத்தர் ஒரு ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டா இந்த சாப்பாடை நாம் போய் ருசித்து பார்க்கணும், இந்த ஹோட்டலில் இதை ருசித்து பார்க்கணும். இதெல்லாம் மனித இயற்கை. அதுபோல் இந்த சூழ்நிலையினுடைய அழகை, ரசனையை, உன்னதத்தை நமக்கு மாணிக்கவாசக பெருந்தகை எடுத்து காமிச்சிருக்காரு. திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, இதில் எல்லாத்த விட என்னையும் ஆண்டு கொண்டு, என்னையும்ன்ற அந்த உண்மையில் அவரே அப்படி சொன்னார்னா நாமெல்லாம் எப்படி சொல்லணும்? இப்படிப்பட்ட அன்பர்கள் அடியார்கள்லாம் அவன் பக்கத்தில் இருக்காங்க. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு பாடுறாங்க. இதை ரெட்டியப்பட்டி சுவாமிகள் ஒரு பாடலில் சொல்லுவார், வகையான பொக்கிஷம் உன் அருகே இருக்க நலமறியாத பக்குவனை எளியேன் என கருதி மனநோக விட்டுடுதல் தகுமோ எனக்கொருவர் துணை ஏதுன்னு பாடுவார். இப்படிப்பட்ட அந்த வகையான பொக்கிஷம் இவங்கெல்லாம் யார்?
இன்னிசை வீணையர், யாழினர், தோத்திரம் சொல்கிறவங்க, வேதம் படிக்கிறவங்க, துண்ணிய பிணை மலர் கையினர், தொழுகையர், அழுகையர், துவழ்கையர், சென்னியில் அஞ்சனி கூப்பக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் வகையான பொக்கிஷங்கள். இறைவனை உணர்ந்தவர்கள், அனுபவித்தவர்கள், அனுபவித்து கொண்டே இருப்பவர்கள். இப்படிப்பட்ட வகையான பொக்கிஷம் உன் அருகே இருக்க நலமறியாத பக்குவனை எளியேன் என கருதி மனநோக விட்டிடுதல் தகுமோ? எனக்கு ஒருவர் துணையேது. வேற யார்கிட்ட போய் நான் இந்த சிபார்சு கேட்க முடியும்? நீ என்னுடைய என் மேலே அன்பு வச்சு கருணையினால் எனக்கு இந்த நிலைமையை அடையணுன்ற மனசை கொடுத்து அடைய வைக்கணும். காட்டுவித்தால் தான் காண முடியும், இல்லைன்னா காண முடியாது. அப்போ நீ அருள் பண்ணாதான் எனக்கு இந்த நிலை வாய்க்கும் அப்படின்னு நாம் வேண்டுறதுக்காக மாணிக்க வாசகை பெருந்தகை அருளிய இந்த திருவெம்பாவை பாடல் மிக அருமையான பாடல். இதை நித்தம் பாராயணம் செய்யும் பொழுது நம்முடைய மனசில் ஒரு ஒட்டுதல் வரும், ஒரு ஏக்கம் வரும், நாம் அனுபவிக்கணுன்ற ஆசை வரும். ஒரு நாள் இல்லைன்னாலும் ஒரு நாள் அந்த எண்ணம் ஆழமாக வேர்விடும். அதனால் வழக்கமாக சொல்லிடணும். சொல்கிறத சொல்லிட்டா உள்ளே ஊறக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறும், சொல்ல சொல்ல இனிக்கும். அடுத்ததாக நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகளை ஞானியார் சுவாமிகள் பாடிய பாடலினுடைய, அதாவது அது அகவற்பா, முழுசாக என்னால் ஒரே பதிவில் போட முடியாது. அதனால் பிரித்து சில வரிகளாக சொல்லிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி அந்த மீதி வரிகள், அகவற்பாவனுடைய மீதி வரிகளை பார்க்கலாம். அவர் என்ன சொல்லி பாடினார் அப்படின்னா, ஞானியார் சுவாமிகள் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடும் பொழுது, தண்ணீர் தானே தகுந்த மருந்தாய் எந்த நோய்தனையும் ஏகுவிக்கும் வைத்தியநாத வல்லால் போற்றி. நீ வெறும் தண்ணியும் தீர்த்தமும் திருநீரும் கொடுத்து எந்த நோயாக இருந்தாலும் அதை ஏகுவிக்கும் வைத்தியநாதன், அதை போக வைக்கக்கூடிய விரட்டக்கூடிய வைத்தியநாத வல்லால் போற்றி. மருந்து மாத்திரை கொடுத்துன்னு அவர் சொல்லலை. ஏன்னா அருட்சட்ட நெறியில் மருந்து மாத்திரை எல்லாம் கிடையாது. திருநீரும் தீர்த்தம் தான் அத்தனைக்கும் மாத்திரை. திருநீற்று பதிகம் படித்தா இது எவ்வளவு பெரிய உண்மைன்னு எல்லாருக்குமே தெரிய வரும். திருநீற்று பதிகம் படிக்க வாய்ப்பு இல்லைன்னாலும் கேட்டு பாருங்கள். திருநீற்று பதிகம்னு தட்டினா இப்போல்லாம் யூடியூப்பில் நிறைய பேர் அதே பாடலை பாடியிருக்காங்க. ஞான சம்பந்த பெருந்தகையாருடைய அந்த திருநீற்று பதிகத்தை கேட்டு பாருங்கள். அடுத்து இந்த பாடல் தொடருது. வைத்தியநாத வல்லால் போற்றி. அட்டமா சித்து செய் ஆண்டவ நீ அஷ்டமா சித்தி அருளக்கூடியவன். நீதான் 66 ஆண்டு இந்நிலத்தில் விளங்கினை. இந்த உலகத்தில் 66 வருஷங்கள் இருந்த பின்னர் விளம்பு துந்துவி வருஷத்தில் மார்கழி மாதத்து அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு மாண்புறு நாளில் ஜோதியாய் விளங்கும் தூயவண்ணானாய். இதுவரை இந்த மானிட உருக்கொண்டு இருந்த நீ ஜோதி வடிவாக மாறிவிட்டாய், தூயவண்ணானாய். அன்றை தினங்கொண்டு அகத்தினில் உன்னி வாயின் வாழ்த்தி வணங்கி இம்மேகொடு பேரது பெற்று பெருகுகின்றனமே. இறைவா குருநாதா, உன்னுடைய அந்த நாள்லேருந்து நாங்கள் அகத்தினில் உன்னி மனசில் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கோம், வாயால் வாழ்த்திக்கிட்டே இருக்கிறோம், வணங்கிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மெய் கொண்டு பேரது பெற்று பெருகுகின்றனமே. இயல்வது கொண்டே இயற்று பூசணையை ஏற்று நாங்கள் இன்பம் எய்திடவே அருள் செய் பரம குருவே போற்றி. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இறைவனை வணங்குவாங்க அப்படின்னு சொன்னோம். இது திருவிளையாடல் புராண கதையில் நம்ம நிறைய பார்க்கலாம், நாயன்மார்கள் வாழ்க்கையில் நிறைய பார்க்கலாம். இப்போ இவர் ஞானியார் சுவாமிகள் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை சொல்கிறாரு, இயல்வது கொண்டே இயற்று பூசணையை ஏற்று அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு வசதியோட, ஒவ்வொரு மனசோட, ஒவ்வொரு விதமாக தனக்கு தெரிந்தவரை அந்த மனசு போய் ஒட்டிட்டா அவங்களுக்கு முறையெல்லாம் கணக்கில் வராது. இப்படித்தான் செய்யணுன்றதை விட்டுட்டு மனசு போய் அப்படியே நேரடியாக ஒட்டிக்கும். கண்ணப்பன் பண்ண கூத்து எல்லாருக்கும் தெரியும்.
இல்லையா? அது மாதிரி இயல்வது கொண்டே இயற்று பூசனையை ஏற்று நாங்கள் இன்பம் எய்திடவே எங்களுடைய நன்மைக்காக நாங்கள் அந்த பேரின்பத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக அருள் செய் பரம குருவே போற்றி. நீ எங்களுடைய இன்பத்துக்காக நீ இதையெல்லாம் அருளி செய்தாய். பாட்டுரு ரெட்டிய பட்டி நகர்வாள் தேட்ட குருவே. தேட்ட குரு, தேடி கிடைத்த செல்வம். அன்பாலே தேடியன் செல்வம் குரு. இறைவனை அன்பால் தான் அடைய முடியும், கருணையினால் தான் அடைய முடியும். மன பக்குவத்தில் அந்த அன்பு 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 பரிசுத்தம் 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 அதை கொண்டு தான் இறைவனை அடைய முடியும். அப்படி நாங்கள் அரும்பாடுபட்டு தேடி கிடைத்த சர்க்குருவே. எல்லாருக்கும் இந்த பக்குவ நிலை ஒரே நாளில் வருமா? நிச்சயமாக வராது. அதுக்கு நம்ம பல பிறவிகளாக செய்த புண்ணியமும் பக்குவமும் இப்போ உதவியாக இருக்கும். அதனால் நம்ம தேட்ட குரு, அவர் பல காலமாக தேடினால்தான் ஒரு குரு கிடைப்பார். நல்ல குரு கிடைக்கிறது அப்படி போகிற போக்கில் கடையில் வாங்குகிற பொருள் கிடையாது. அதை சொல்கிறார், தேட்ட குருவே. தேடணும், தேடி அடைந்த செல்வம். தேட்ட குருவே, தெளிவுறு குருவே. நீ மிக தெளிவான ஒரு அருட்சட்ட நெறியை வகுத்த தெளிவான குரு நீ. ஏன் எல்லாரும் சொன்ன அதே நல்லொழுக்க நெறி அதை முறைப்படுத்தி வகைப்படுத்தி எப்படி செய்தால் இவங்க அறியாமையில் இருக்கிறவங்களையும் அறியாமையிலேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு அறிவு வரணுன்றதுக்கு பெரும் பாடு இல்லாமல் வழக்கத்தால் நல்ல ஒழுக்கத்தால் அதை அடையலாம் அப்படின்னு பாமரனும் முத்தி அடையணும். இதுதான் ரெட்டியப்பட்டி சுவாமிகளோட முக்கிய நோக்கம், கொள்கை. அதுக்கேற்ற மாதிரி தெளிவுறு குருவே. ஏன்னா இந்த மக்களுக்கு அவ்வளவு சீக்கிரமாக எல்லாத்தையும் கற்றுக்க மாட்டாங்க. பழக்கி விட்டுட்டா பழகிடுவாங்க. அப்போ அவங்க நல்லவங்களாயிடுவாங்க. இறை நாட்டம் தானே வரும். அவங்களும் முத்தி நெறிக்கு போகலாம். இதுதான் ஆண்டவர் வகுத்த நெறியினுடைய நோக்கம். அதை சொல்கிறாங்க. தேட்ட குருவே, தெளிவுறு குருவே, வாழ்க வாழ்க. வள்ளல் நின் அன்பர் வாழ்க. நீ வாழ்க வாழ்க. போற்றிதா வாழ்க வாழ்க. வள்ளல் நின் அன்பர் வாழ்க. உன்னுடைய அடியார்கள்லாம் வாழ்க வாழ்க. வகையுளி என்றும் வாழ்க. நீ என்றென்றும் வாழ்க. நின் தாமரை மலர் நிகர் அடியே. திருவடிகள் வாழ்க வாழ்க. தாமரை கொப்பான நின் திருவடிகள் வாழ்க வாழ்க அப்படின்னு ஞானியார் சுவாமிகள் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடிய இந்த அகவற்பா. அவருடைய அருட்பாடல்களை படிக்கிறப்போ அதில் எந்த அளவுக்கு ஆழமாக மக்களை அவர் முத்தி நெறியை நோக்கி கூட்டிகிட்டு போகிறார். முதல் பாடல்லேருந்து ஆரம்பித்து அப்படியே பக்குவம் பக்குவம் பக்குவமாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக சொல்லி இதை பண்ணு, இதை பண்ணாத, ஏன் இதை பண்ணணும், இதை அப்படியே பக்குவமாக சொல்லிகிட்டே போயிட்டு இதை முத்தி நெறிய அடையிற வழியை காட்டக்கூடிய அந்த ரெட்டியப்பட்டி சுவாமிகளுடைய திருவடியை வணங்கி இதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் அடியார்கள், இந்த பதிவுகளை கேட்க விரும்புகிற அடியார்கள் அன்பர்கள் அனைவருடைய திருவடியும் வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம்.